ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்வி என்ன, பெண்கள் செக்ஸில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாதானா எனக்கு ப்ரெக்னென்சி வருமா, ஸோ ஆர்காசம் போனாதானா ப்ரெக்னென்சி வருமா. ஸோ நிறைய நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன, ஸோ ப்ரெக்னென்சி வரணும்னா கண்டிப்பாக இந்த ஆர்காசம் போகணுமா, ஸோ செக்ஸில் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணுமா, ஆனாதானா ப்ரெக்னென்சி வருமா. ஸோ நிறைய நண்பர்கள் இந்த கேள்வி எனக்கு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நிஜமா ஸோ பெண்கள் லேடிஸ் ஆர்காசம் போனால், அதாவது அந்த உச்சகட்டம் போனால் ப்ரெக்னென்சி வருமா, போகலன்னா ப்ரெக்னென்சி வராதா. ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்த்தா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்க. போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, இந்த போன வீடியோ லைக் கூட பண்ணுங்க. டாபிக் உள்ள போனால், ஸோ பெண்கள் உச்சகட்டம் அடைஞ்சதானா ப்ரெக்னென்சி வருமா, அதாவது ஆர்காசம் போனாதான் ப்ரெக்னென்சி வருமா. ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து ஆர்காசம் போனதான் ப்ரெக்னென்சி வரணுமா, அப்படி இருந்தா இந்த நாட்டில் நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி வராது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பெண்கள் ப்ரெக்னென்சி வராது. ஸோ ஆர்காசம்ன்றது வந்து ஒரு செக்ஸுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது ஒரு 10 to 14 minutes or 20 minutes. நிறைய ரீசர்ச், நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் என்ன சொல்லுன்னா, மினிமம் ஒரு 14 minutes ஆச்சு இன்டர்கோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்க ஆர்காசம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு லேடிஸ். ஓகேவா, பட் இங்க பிரெக்னன்சி வரத்துக்கு ஆர்காசம் போடலாம், பிரெக்னன்சி வரும், ஆர்காசம் போகலன்னா பிரெக்னன்சி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எதுவும் டென்ஷன் எடுக்காதீங்க, ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டுட்டே இருக்காங்க ரிப்பீட்டட் அந்த கொஸ்டின், சார் இந்த மாதிரி ஆர்காசம் போனதா பிரெக்னன்சி வருமானு. ஸோ அப்படி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஆர்காசம் போனதா பிரெக்னன்சி வரணும்னு இருந்தா ஸோ நிறைய பேருக்கு அந்த பிரெக்னன்சி வராது. ஓகேவா, நியர் ஒரு 70 to 80% பிரெக்னன்சி வராது. ஏன்னா நவே ஜென்ரேஷனில் ஒரு செடென்டரி லைஃப், நிறைய பேருக்கு வந்து இந்த செக்ஸுவல் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹார்மோன்ஸ் கம்மியாக இருக்கிறது, இந்த எரெக்ஷன் சரியாக வராமல் இருக்கிறது. ஸோ நிறைய பேர் இந்த ப்ராப்ளம்ஸ் நல்லா சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக ஆர்காசம் அடைஞ்சதா ப்ரெக்னன்சி வரணும்னா ஸோ நிறைய பேர் ப்ரெக்னன்சி வராது. ஸோ சில பேருக்கு வந்து ப்ரிமேச்சர் எஜாக்குலேஷன் இருக்கலாம். ஸோ ப்ரிமேச்சர் எஜாக்குலேஷன் இருக்கும்போது விந்து வந்து சீக்கிரம் வெளியே வரலாம், அதாவது ஒரு 30 minutes வரலாம், 1 minute வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்த போகிற ப்ரெக்னன்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் உங்களுக்கு இந்த விந்தணுக்கள் வந்து கரெக்டாக, அந்த ஸ்பம் வந்து கரெக்டாக இருக்கா ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. மினிமம் 60 million அபோவ் இருந்தா ஸோ ப்ரெக்னன்சி வரத்துக்கு ஃபாஸ்ட்டாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ உங்களுக்கு அப்படி டவுட் இருந்தா நியரஸ்ட் லேப் விசிட் பண்ணி செக் பண்ணிங்க, ஒரு வாட்டி பிளட் ஸ்பம் டெஸ்ட் பண்ணிங்க. ஓகேவா, ஸோ 30 seconds வரலாம், இல்லை ஒரு 3 minutes வரலாம் ஸ்பம். ஸோ நீங்கள் அதாவது ஒரு 3 minutes பண்ணலாம், 5 minutes பண்ணலாம். அவங்க ஆர்காசம் போகலாம் போகாட்டிங்க உங்களுக்கு ப்ரெக்னன்சி கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ நிறைய நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க, வீடியோவில் சொல்லுங்க உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி வந்து, அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.